வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முதலில் ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க உங்களுக்காக வாழ்ந்தவர்கள் கிடையாது. குடும்பத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதர்கள். நீங்க உங்களுக்காக செய்த செயல்களை விட உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் நீங்க செய்த செயல்கள் தான் அதிகமாக இருக்கும். அவர்களுக்காக நீங்கள் எவ்வளவோ உதவிகளை செய்தீர்கள், எவ்வளவோ பணத்தையும் நீங்க தூக்கி எறிந்திருப்பீங்க. இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உங்களுடைய தேவையை மட்டும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களை அப்படியே அந்த ஒரு இடத்திலே விட்டு சென்று விடுவார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். நீங்களும் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்து இவர்களாவது நம்மளுடன் இருப்பார்கள் என்று நினைத்து நினைத்து பார்ப்பீங்க. ஆனால் யாரும் உங்களுடன் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் குடும்பத்துக்காக எது செய்தாலும் அது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மற்றவங்களுக்காக எதையும் செய்யாதீர்கள். செஞ்சீங்க அப்படின்னா அதில் தோல்விகள் மட்டுமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்களோட ஆசையாக இருக்கட்டும், உங்களுடைய கனவாக இருக்கட்டும், உங்களுடைய விருப்பங்கள் என அனைத்தும் எத்தனை முறை நீங்க தியாகம் செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு சில தியாகங்களை உங்களுடைய சில விஷயங்களுக்காக, அதுவும் உங்களுடைய கனவுகளுக்காக, உங்களுடைய ஆசைகளுக்காக, உங்களுடைய விருப்பங்களுக்காக, இது அனைத்தையும் விட உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க செய்த தியாகங்கள் என்பதுதான் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். குடும்பம் சிரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க போராடாத நாட்கள் கிடையாது. கஷ்டப்படாத ஒவ்வொரு இரவும் கிடையாது. நீங்க அமைதியாக உங்களையும் மறந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைத்துக்கொண்டு உங்களையே நீங்கள் இழந்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க இதுவரைக்கும் கொடுத்த அன்பு மிகவும் ஒரு உண்மையான ஒரு அன்பாக இருக்கும். ஆனால் அதை யாரும் புரிந்து கொள்ளாமல் நடந்திருப்பாங்க. அந்த ஒரு அன்பை யாரும் முழுமையாக மதிக்காமலும் இருந்த நாட்கள் நிச்சயமாக இருந்தது. அதுவும் ஒரு மிகப்பெரிய உண்மையாகத்தான் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில இதுவே மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அந்த ஒரு காயத்திலிருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னை வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் செய்த நல்லதை புரிந்து கொள்ளாம பல நேரங்கள்ல உங்கள் மீது குற்றமானது சுமத்தப்பட்ட தருணங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு மறக்க முடியாத வழியாக நிச்சயமாக இருக்கும். அந்த குற்றம் சுமத்தப்பட்ட சில தருணங்கள் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாததாக இருக்கும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பது உங்களுடைய இயல்பாகவே இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், யார் என்ன துரோகங்கள் செய்தாலும் அதனை உடனே நீங்கள் வெளியில் கூற மாட்டீர்கள். வெளியில் கூறாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். அதுவே உங்களுடைய இயல்பாக இருக்கும். ஆனால் மற்றவங்க கேட்பாங்க, ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட கேட்கலாம், உனக்கு என்ன ஆச்சு, எதனாலும் வெளியே சொல்லு, ஏன் உன் முகம் மட்டும் சோர்வாக இருக்கு அப்படின்னு எத்தனையோ நபர்கள் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் அதை நீங்க வெளியில் சொல்ல மாட்டீங்க. வெளியில் சொல்லாம உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொள்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தவறாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் சொன்னா யாராச்சும் புரிஞ்சு கொள்வாங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களை அமைதியா வைத்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமா இருக்கும். அந்த அமைதிக்குள்ள நீங்க எவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவ்வளவு சுமைகளை நீங்க சுமந்து கொண்டு இருப்பீங்க. அதை வெளியில் சொல்ல முடியாம நீங்க வெளியில் சொல்ல முடியாம நீங்க இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் எவ்வளவோ உங்களுக்கு இருக்கும். நெருக்கமானவங்க கூட தூரமாக போன தருணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில தருணங்களாக உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கும். நீங்க நம்பியவங்க, நீங்க உதவியவங்க கூட ஒரு கட்டத்துல உங்களை மறந்து விட்டு சென்று இருப்பாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஏன் செல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒருபோதும் புரியாது. நீங்க உயிருக்கு உயிரை நம்பியிருப்பீங்க. உயிருக்கு உயிரை அவங்களுக்காக நம்புறாங்களே, அவங்களும் நம்மளை நம்புறாங்கன்னு நினைத்து கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம், உதவி, உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள், உங்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையும் நீங்க அவங்க கேட்கும் போதெல்லாம் கொடுத்து உதவுவீங்க. அவங்க என்ன ஒரு உதவி சொன்னாலும் நீங்க மறுபேச்சு பேசாம அதையும் நீங்க செய்து கொடுத்துருப்பீங்க. இப்படியெல்லாம் செஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் அந்த உதவியை நீங்க இதுவரைக்கும் அவங்களுக்கு செஞ்சதையாவது மனதில் வைத்து உங்களிடம் அவங்க இருந்திருக்கணும். ஆனால் இதையுமே கூறாமல் ஒரு காலகட்டத்துல உங்களை மறந்து விட்டு அவர்கள் சென்று இருப்பாங்க. இப்ப பார்த்தா கூட யாரோ ஒருவர் மாதிரி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைமை நிச்சயமாக ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும். இது உங்களுக்கு ஒரு புதிய பாடமாக இருக்கும். இது ஒரு புதிய பாடமாக இருந்தாலும் இந்த ஒரு வழி இன்னும் உங்களுடைய உள்ளத்திற்குள் இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு பாடத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். இனிமேல் இப்படி இருக்கக்கூடிய நபர்களை உங்களுடன் நீங்கள் வைக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க முழுமையா கொடுத்துருப்பீங்க. காதல் அப்படிங்கிறத நீங்க முழுமையா
அது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் நிச்சயமாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றங்கள். நீங்கள் இத்தனை நாட்கள் அவங்க உங்களை உண்மையாக காதலிக்காக நீங்கள் நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது உண்மையான காதல் கிடையாது, ஒரு போலியான காதல். அவங்க உங்கள் மீது காட்டின அந்த ஒரு அன்பானது ஒரு போலியான ஒரு அன்பாக மட்டுமே இருந்தது. ஆனால் ஒன்று உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் ஓடும், எப்படி ஒரு போலியான அன்பை மற்றவங்க மீது கொடுக்க முடியுது, இதற்கெல்லாம் எப்படி உங்களுடைய மனசு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. வீட்டில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள், பொறுப்புகள், இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதை மிகவும் சோர்வடைய செய்திருக்கும். அது ஒரு பக்கம் சோர்வடித்தலும் உங்களுடைய காதல் வாழ்க்கையும் உங்களை சோர்வடைய செய்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கும் ஒரு மனவேதனைக்கும் உங்களை நிச்சயமாக தள்ளியிருக்கும். இதைத்தான் உங்களுடைய பழைய காலங்களில் நீங்கள் சுமந்து கொண்டு வந்தீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுமந்த பொறுப்புகள் சாதாரணமா இருக்காது. உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல நீங்க உங்களையே மறந்து போயிட்ட சில தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். இதை யாரும் கவனிக்காம இருப்பாங்க. ஆனா உங்களுடைய மனதை அதிகமாக இது உடைத்திருக்கும். ஆனா இது உங்களுக்கு மட்டுமே தெரியும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பங்கள் நிச்சயமாக ஆரம்பமாகும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஆரம்பமாகும். இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு வலுவான மாற்றம் ஏற்படும். அதை உங்களால மறக்க முடியாத ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனதிற்கு இவ்வளவு நாள் கிடைக்காத ஒரு அமைதி இப்போது உங்களை தேடி வரும். அந்த அமைதியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். அதை யாராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். முன்பு இருந்த பிரச்சனைகள் மெதுவாக குறையும். தீராம முன்பு உங்களுக்கு இழுத்தடிக்கப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். அப்படிப்பட்ட நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் ஒரு சிரிப்பு, ஒரு புரிதல், ஒரு ஒற்றுமை, இதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான மனிதர் நிச்சயமாக வருவார். வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை அந்த ஒரு நபர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க. சந்திச்சு அது நண்பராக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பெரியவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு சந்திப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நபர் உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நீங்க அனுபவித்த காயங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக திரும்பி இருப்பார். நீங்க பட்ட கஷ்டங்கள் சாதாரணமானது கிடையாது என்று அவர்கள் உணர்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதராக இருப்பார். இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடியதாக மாறும். பழைய காயங்கள் மெதுவாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நீங்க கடந்த காலத்தை நினைத்தாலும் அது உங்களை வலிக்க வைக்காது. அந்த அளவுக்கு அதற்கு பதிலாக அந்த அளவுக்கு அன்பை இவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள். பணநிலை, பணவரவு நிலையாக உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். முன்பு இருந்த பண பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் குறைந்துவிடும். நீங்க செய்த உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்கக்கூடிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். வீட்டில் சந்தோஷமான ஒரு சூழலானது ஏற்பட்டு நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அமைதியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். இது இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நிலையாக இருக்கும். நிலையான ஒரு வெற்றியையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுக்கும். உங்களை காயப்படுத்தியவங்க மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு காலமாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். கெட்டது என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்கவே நடக்காது. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டிலிருந்து உருவாகிவிடும். ஒரு வேலை, ஒரு சிறிய தொழில் அல்லது ஒரு புதிய முயற்சி, இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் இப்போது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நம்பிக்கையை இழந்திருந்த அந்த ஒரு விஷயம் கூட இப்போது நிஜமாகி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில இழப்புகளை விட நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சுற்றி வருவாங்க. நீங்க தனியாக இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வீர்கள். எனவே கடகம் ராசி அன்பர்களே, நீங்கள் இவ்வளவு நாள் சுமந்த கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கை அமைதியையும் சந்தோஷத்தையும் நிறைந்த ஒரு பாதையில நிச்சயமாக பயணிக்கும்.
நீங்க காத்திருந்த அந்த ஒரு நாள் உங்களுக்கு வந்துவிட்டது. இப்போது உங்களுடைய மனம் சிரிக்கப் போகிறது. இதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மறக்காம இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.